அன்பு ஊடக நண்பர்களுக்கு வணக்கம். இன்று தமிழக முதலமைச்சர் அவர்கள் இந்தியாவில் தொகுதிகள் மறுசீரமைப்பு செய்வதாக மத்திய அரசு இன்னும் அறிவிக்காத நிலையில் அவர் தலைமையிலே ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை நடத்தி 4 மணி நேரம் விவாதம் செய்யப்பட்டது. இந்த கூட்டத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி கலந்து கொண்டு எங்களுடைய கருத்துக்களை அதில் பதிவு செய்தோம். குறிப்பாக இன்னும் மத்திய அரசு கொள்கை முடிவு எடுக்கவில்லை, எந்த அறிவிப்பும் அறிவிப்பவில்லை. ஆனாலும் சமீபத்தில் உள்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய திரு அமித்ஷா அவர்கள் கோவையில தமிழ்நாட்டில் ஒரே ஒரு தொகுதி கூட நாங்கள் குறைக்க மாட்டோம், தென் மாநிலங்களில் ஒரே ஒரு தொகுதியும் குறைக்க மாட்டோம் என்று அழுத்தம் திருத்தமாக சொன்னார். அப்பொழுது வட மாநிலங்களில் எத்தனை தொகுதிகள் அதிகப்படுத்துவார்கள் என்று எல்லாம் சொல்லவில்லை. ஆக இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால், நிச்சயமாக மத்திய அரசு அவர்களுக்குள் இந்த பிரச்சனையை பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். இது இன்னும் தெளிவு வரவில்லை. அதனால் இங்கே பாட்டாளி கட்சி கலந்து கொண்டு கூட்டத்தில் கலந்து கொண்டு பாதிக்கப்படுகின்ற தென் மாநிலங்களில் ஒருங்கிணைந்து நாம் எல்லோரும் ஒன்றாக இணைய வேண்டும் என்று ஒரு கருத்தை வைத்தோம். இந்தியாவில் இதற்கு முன்பு 3 முறை தொகுதி மறுசீரமைப்பு செய்யப்பட்டிருக்கிறது. 52, 63, 73. அதன் பிறகு 76 இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் அவசர காலத்தில் இன்னும் 25 ஆண்டுகள் மறுசீரமைப்பு இல்லை என்று அரசியல் சாசன 42வது பிரிவில் சட்ட திருத்தம் கொண்டு வந்தார்கள். இது 2001 முடிவடைந்து 2002 வாஜ்பாய் முன்னாள் பிரதமர் அவர்கள் இன்னும் இதை மேலும் 25 ஆண்டு காலத்திற்கு நீட்டித்தார். அதில் ஒரு திருத்தம், தொகுதிகள் எண்ணிக்கை அப்படிதான் இருக்கும், ஆனால் எல்லைகளை மாற்றலாம் என்று 84வது அரசியல் சட்ட திருத்தம் கொண்டு வந்தார். இந்த திருத்தம் உடைய கெடு அடுத்த ஆண்டு 26 முடிவடைகின்ற நிலையில் இருக்கிறது. இதற்கு இடையிலே 21 மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தியிருக்க வேண்டும், ஆனால் இன்னும் நடத்தவில்லை. கொரோனா என்று சொன்ன காரணத்தால் இந்த ஆண்டு கூட நடத்தலாம், நினைத்தால் நடத்தலாம். ஆனால் மத்திய அரசு எதற்காக காத்துக் கொண்டிருக்கிறது என்றால், இந்த 2002 விட்ட கெடு, அதாவது அந்த 25 ஆண்டுகள் அடுத்த ஆண்டு முடிவும், அந்த முடிவு முடிந்த பிறகு தான் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த திட்டமிட்டிருக்கிறார்கள் என்று தெளிவாக தெரிகிறது. அந்த கணக்கெடுப்பின்படி எடுத்தால் தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய இழப்பு வரும். ஒரு தோராயமாக